நேற்று வந்து ஷோகேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படி சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து ஹாலில் இருக்குது. ஹாலில் வந்து அந்த ஒரு ஸ்டோரேஜ் மட்டும் தான். ஸோ நம்ம கணக்குப்படி ஹாலை க்ளீன் பண்ணி முடிச்சிச்சு. அடுத்து வாங்க பெட்ரூமில் க்ளீன் பண்ணலாம் சொல்லிட்டு என்னோடய கபோர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்னென்னா ப்ளவுஸ் எல்லாம் தனியாக ஸ்டோரேஜ் வச்சுருந்தேன். ஸோ அது ரொம்ப அதுவே பெரிய இடத்த அடைச்சிட்டு இருந்தது. ஸோ என்ன பண்ணிட்டேன், அந்த ப்ளவுஸ் எல்லாம் எடுத்து எல்லா சாரிகளையும் சொறி வச்சிடலாம் சொல்லிட்டு அவ்வளோத்தையும் இழுத்து போட்டுட்டேங்க தெரியாதனமா. முடியல, மடிச்சுட்டே இருக்கிறேன். ஐயோ இவ்வளோ புடவையாங்கிற மாதிரி இருந்தது. இது இந்த நிலன் வேறு வந்து வாழுத்தனம் பண்ணி எல்லாம் இழுத்து போட்டு சூச்சு வர போயிட்டான். இந்த சாரீஸ் கூட நிறைய மெமரிஸ் கொடுத்துச்சு. இந்த மாதிரி ஜம்கி ஒர்க்குலாம் முன்னாடி அப்போல்லாம் ஆரி ஒர்க் கிடையாது, இந்த மாதிரி ஸ்டோன் தான். ஸோ சும்மா ஜிக்கின்னு வச்சு இந்த மாதிரி கொஞ்சம்லாம் தொங்குற மாதிரி நிறைய ப்ளவுசஸ் இந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். இப்போ இதெல்லாம் விரும்புறதே இல்லை. அப்படி ப்ளைனாக இருந்தால் தான் இப்போல்லாம் பிடிக்குது. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் அப்போ உள்ளது. இப்போ இந்த மாதிரிலாம் வச்சு கட்டுறாங்களான்னு கூட தெரியல. ஸோ நைட்டு 11:30 ஆகிடுச்சு எல்லாம் மடித்து வைக்கிறதுக்கு. இது என்னோடய முகூர்த்த புடவை. இதை பார்க்கும்போது கூட அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. இருக்கிற புடவையெல்லாம் முதல்ல கட்டி முடிக்கணும். இனிமேல் புடவையே வாங்கக்கூடாதுடா சாமின்னு நினச்சிட்டு அந்தளவுக்கு மடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு எல்லாம் ஓரங்கட்டி அடுக்கினேன்.